ரீசென்ட்டா வந்து எங்க டீம கான்டாக்ட் பண்ண முடியல, ரெஸ்பான்ஸே கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தான். எங்க டீம வழக்கம் போல ஃபோன்ல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இன்கேஸ் கிடைக்கல அப்டின்னா, டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட சிவிய அட்டாச் பண்ணி உங்க கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து சப்ஜெக்ட்ல போட்டு எங்களுக்கு அனுப்பிருங்க. ஸோ, இந்த இமெயில் ஐடிய பார்த்துட்டு அவங்களே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ, இந்த மிஸ்டு கால் வரும்போது மிஸ் ஆகுறது, இன்னொருத்தர் பேசும்போது மிஸ் ஆகுறது, இந்த மாரி வாய்ப்பு இனிமேல் இருக்கவே இருக்காது. ஸோ, டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய நம்பர நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதுல உங்க லைன் கிடைக்கலன்னா, அடுத்த ஆல்டர்னேட்டிவா நீங்க இந்த இமெயில் ஐடில போயிட்டு, உங்க சிவி அட்டாச் பண்ணி, உங்க கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் அட்டாச் பண்ணிட்டு, இல்ல வேற ஏதாவது டெக்ஸ்ட் நீங்க குடுக்கறதா இருந்தாலும் குடுக்கலாம். குடுத்தீங்கன்னா போதும். ஸோ, அத பார்த்துட்டு நாங்களே உங்களுக்கு வந்து கால் பண்றோம். ஸோ, இந்த சான்ஸஸ வந்து இனிமேல் நீங்க வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல ஆஸ்திரேலியா அரசாங்கம் 2026ல ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா மத்த கேட்டகரி, அதாவது இருக்கக்கூடிய அங்க நிறைய சப் கிளாஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த சப் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதுக்கும் இப்போ இதுல கொடுத்திருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது வித்தியாசம்ன்றது என்ன அப்படின்னா, வாய்ப்புகள், நம்ம கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படின்றது இதுல பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். ஓகே, சோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 விதமான கேட்டகரி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அந்த 2 விதமான கேட்டகரிக்கும் நீங்க பிஆர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பையும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுல ஒரு கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 491 494 2 சப் கிளாஸ் வந்து சொல்றாங்க. இதுல ஒரு சப் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்ட நெருக்கமாவே வந்து இருக்கு. நம்ம வந்து முறையான ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டாவே போதும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா 2026ல தான் கொண்டு வராங்க. ஆனா 2026ல கொண்டு வரக்கூடிய விசாக்கு இப்பயே ஏன் கொடுக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாமே ஒரு டைம் பீரியட் செட் பண்றதுக்கு காரணம் அதுக்கான ப்ராசஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். சோ இதுலயும் அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸை நீங்க மினிமம் அவங்களோட வெப்சைட்லயே கொடுத்துருக்கதே வந்து பாத்தீங்கன்னா 3 to 6 month ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ 3ல இருந்து 6 மாதம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ்க்கான டைம் மட்டுமே எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுனால இப்பயே இந்த வீடியோ பார்த்த அடுத்த செகண்டே இதுக்கான ப்ராசஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா கரெக்டா வந்து இருக்கும். என்னென்ன ப்ராசஸ் வந்து எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்றது, எதுக்காக இந்த 3ல இருந்து 6 மாசம் டைம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தரலாம். இதுல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதிகபட்சம் உங்களோட வயது 45 வயசு இருந்தாலும் இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஈஸியான சில ஸ்பான்சர் எடுக்கிறதுக்கான டிப்ஸும் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. முக்கியமா இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த வாய்ப்புல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நகரம் சொல்லுவோம் இல்லைங்களா, இப்ப சிட்னி அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, மெல்போர்ன், இந்த மாதிரி இடங்களை தாண்டி அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி அடைய வேண்டிய நிலையில இருக்கக்கூடிய கிராமங்கள் கூட நம்ம சொல்லலாம். சிட்டி இல்லாத இடங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த வாய்ப்புல நீங்க ஒரு விசால போனீங்க அப்படின்னா 6 மாசம் அவங்க கிட்ட வேலை செஞ்சுட்டு பிடிக்கல அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம். ஆனா மாத்தும் போது ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, இன்டர்னல் சிட்டிக்குள்ள மட்டும்தான் நீங்க மாத்திக்க முடியும். சரி, உதாரணத்துக்கு நான் சென்னையில இருக்கேன், ஆனா திருச்சியில தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் திருச்சிக்கு போயிட்டேன். திருச்சியில இருந்து திருப்பி நான் வந்து சென்னைக்கு போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போக முடியாது. சென்னைக்கு போகாம திருச்சிக்குள்ளேயே நீங்க வந்து மாறி வந்து இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து குட்டி 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 ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு ஃபேவரா வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இது முக்கியமா நான் இந்த விஷயத்துல பாக்குறது என்னன்னா, அவங்க சொல்லக்கூடிய அவுட் சைட் சிட்டி தான். ஏன்னா அவுட் சைட் சிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒவ்வொரு கன்சல்டிங் வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நான் வந்து டிப்ஸ் கொடுப்பேன். அதுல வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லாம நான் பேசியிருக்கவே மாட்டேன் நானு. அதுதான் இந்த இடத்துலயும் வருது. சோ எந்த அளவுக்கு நான் வந்து இந்த வேலையை நுணுக்கமா அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கினாலும் அந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கான அனைத்து தகவலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா நான் கொடுக்குறேன். இப்ப இந்த ஒவ்வொரு விஷயம் அனௌன்ஸ் பண்றாங்க பாருங்க கவர்மெண்ட்ல, 100% இந்த கன்சல்டிங் வந்தவங்களுக்கு தெரியும். நான் சொன்ன கன்சல்டிங் வந்த நபர்கள் இந்த வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா, இல்ல வேற சேனல் இந்த வீடியோ பார்த்தாலும் அவங்களும் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அவுட்டர் சிட்டின்றதை மென்ஷன் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. சோ அப்ப அந்த விஷயத்தை தெரியும் போது நமக்கு எவ்வளவு கிளியரா நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிருக்கோம் 1000 ரூபாய்க்கு வாங்கின காசுக்கு அப்படின்றத வந்து அவங்களுக்கு நிச்சயமா புரியும். சோ இந்த விஷயத்த நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கான வாய்ப்புகள் வந்து உள்ள போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நான் சிட்டிக்கு தான் போவேன்றதோட அந்த நாட்டுக்குள்ள போனா போதும் அப்படின்றதுல நீங்க தெளிவா இருங்க அப்படின்றதுக்காக சொல்றேன் நான். இது மிகப்பெரிய வாய்ப்பு தான், இதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. அந்த பாயிண்ட் டேபிள் இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு எல்லாம் ஒன் பை ஒன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தேவை எல்லாமே கிடைச்சிடும். இந்த வீடியோ முழுசா பார்க்காம தான் நீங்க டீமுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறீங்க. தயவு செஞ்சு வீடியோ வந்து முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகவல் எல்லாமே கிடைச்சிடும். நீங்க எங்களை வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே வந்து இருக்காது. அதையும் மீறி தகவல் தேவைப்பட்டுச்சுனா மட்டும் எங்க டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம்.
ஆஸ்திரேலியா பொறுத்தவரையிலும் சப் கிளாஸை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி தருவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சப் கிளாஸ் வந்து 491 ஸ்கில்டு ஒர்க் ரீஜனல் விசா அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த ஷார்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல ஃபர்ஸ்ட் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் கேர், அதுல நர்ஸு, இந்த வயதான முதியோர்களை பராமரிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள், அப்புறம் டாக்டர்ஸ், அவங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அந்த செக்டர்ஸ்ல இருக்க எல்லாத்துக்குமே. ஹாஸ்பிட்டாலிட்டி, செஃப், குக்கு, ஹோட்டல் மேனேஜர்ஸ், அது ரிலேட்டடா இருக்கக்கூடியவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. இன்ஜினியரிங் கேட்டகரியில் சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், அவங்க ரிலேட்டடா இருக்கக்கூடிய கேட்டகரிஸ்க்கு எல்லாமே வந்து இருக்கு. ஆட்டோமோட்டிவ், மோட்டார் மெக்கானிக்ஸ், கார்பெண்டர்ஸ்க்கு அது ரிலேட்டடா இருக்கக்கூடியவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. அக்ரிகல்ச்சர், ஃபார்ம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அக்ரிகல்ச்சர் டெக்னீஷியன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி ஐடி செக்டர்ஸ், இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதுல வந்து இருக்கு. இந்த செக்டர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியால அவுட்டர் சிட்டில தான் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றதுனால இந்த ஸ்டேட் டெரிட்டரி நாமினேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இல்ல ஃபேமிலி ஸ்பான்சர்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைக்குது அப்படின்னா நீங்க எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட். அதே மாதிரி உங்களோட ஏஜ் முன்னாடியே சொன்ன மாதிரி அப் டு 45 வரலாம், 80 இருந்து 45 வரல நீங்க வந்து இருந்தா போதும். ஸ்கில் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா இதுல ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதாம போறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் அது இருக்கு. அதையும் நான் சொல்றேன். நான் பாயிண்ட் சிஸ்டம் வரும்போது 65 பாயிண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா உங்ககிட்ட வந்து இருந்தே ஆகணும். அதே மாதிரி விசா வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு வந்து விசா வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ரீஜனல் ஏரியாவில், அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வில்லேஜில் அவங்க சொல்லக்கூடிய அவுட்டர் சிட்டியில் குறைஞ்சது 3 வருஷம் நீங்கள் வந்து வேலை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிஆர் ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ் 191 அப்ளை பண்ணி நீங்கள் வந்து மாறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் நிபந்தனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் அதோட ஒரு பர்சன்டேஜ் நம்ம வந்து அதிகமாக அதில் வந்து கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி டாக்ஸ் ரெக்கார்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணி ஆகணும். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கின்றது முக்கியமாக எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஃபேமிலியுடன் நீங்கள் வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்கில் செலக்ட் நீங்கள் வந்து எதுக்காக அப்ளை பண்ணுறோம், எப்படி நம்ம ஒரு கவர் லெட்டர் அட்டாச் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் வந்து யூஐன்றது வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ எதுக்காக நான் ஆர்வமாக இருக்கேன் இந்த வேலைக்கு அப்படின்றத நம்ம கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து செய்யலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அடுத்தது சப் கிளாஸ் வந்து 494 ஸ்கில்டு எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட் ரீஜனல் விசா. இதை வந்து யார் அப்ளை பண்ணலாம், முன்னாடி இருக்கக்கூடிய கேட்டகரி தான், இல்லை எந்த சேஞ்சஸுமே வந்து கிடையாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெரிட்டரி, அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கக்கூடிய எம்ப்ளாயர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கொடுத்தாகணும். எப்படி நீங்கள் மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆஸ்திரேலியா மற்ற இடத்துக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா ஒரு கம்பெனி எப்படி உங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்கணுமோ அதே மாதிரி எம்ப்ளாயர் ஸ்பான்சர் கொடுத்தா தான் உங்களால் அப்ரோச் பண்ண வந்து முடியும். ஸோ அதே மாதிரி ஆக்குபேஷன் பட்டியலில் வந்து நீங்கள் இருக்கணும். முன்னாடி சொன்ன கேட்டகரியில் வந்து இருக்கணும். இதுக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரியான இதுதான். இது ஒரு டைம் டேபிள் போட்டே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான். இப்போ வந்து இதில் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தற்காலிக விசா தான் வந்து 491 ஸ்கில்டு ஒர்க் விசா. அதே மாதிரி வந்து 494 ஸ்கில்டு எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட் விசா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம், இதுவும் 5 வருஷம் தான். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் வந்து கிடையாது. பட் இதில் வந்து கேட்டகரி தான், அது ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். இது கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கீழே இருக்கக்கூடிய கேட்டகரி ரெண்டுமே வந்து இதில் வந்துடுது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா அரசு ஸ்பான்சர், அதான் அந்த டெரிட்டரியில் இருக்கக்கூடிய கவுன்சில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து போதும். இதில் எம்ப்ளாயர் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் போக முடியும். அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஏற்கனவே வச்சுங்க உள்ளூர் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம், டெஃபினட்டாக ஸ்பான்சர் பண்ணலாம். இது மிகப்பெரிய சான்ஸு. இந்த வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா என்கிட்ட பேசக்கூடிய பல நபர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து இதில் பாயிண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து தேவைப்படுது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 494 உங்களுக்கு வந்து தேவை இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பகுதியில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஒரே எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எந்த எம்ப்ளாய்ட்ட வேணா செய்யலாம். ஆனால் 3 வருஷம் அந்த அந்த கேட்டகரியில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து 119 விசாக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ரொம்ப புரிகிற மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ராஜ்யசபா அரசு அந்த இடத்துல இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஒரு கொடுக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 419 விசாவோட ஒரு அட்வான்டேஜ். 494 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பாயிண்ட் பேஸ்லையும் இருக்கணும். அந்த எம்ப்ளாயர்கிட்ட வந்து விசா வாங்கினா மட்டும்தான் அந்த இடத்துல உங்களால் வேலை செய்ய முடியும். அடுத்தது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த பாயிண்ட் சிஸ்டம் தான். இப்போ உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக என்னை பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். இதுதான் அந்த பாயிண்ட் சிஸ்டம். ஏஜுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கு, அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு, எஜுகேஷன்ஸ்க்கு, அப்புறம் வந்து ரீஜனல் ஸ்டடிக்கு,
ஸ்பான்சருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர் ஸ்கில்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பாயிண்ட் சிஸ்டம் வருது. இதுல எப்படி நம்ம வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதாமயே உள்ள போகணும் அப்படின்னா, இப்ப நீங்க அதிகபட்சம் உங்களோட ஏஜ் வந்து 35 33 39க்குள்ள இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து டைரக்ட்டாவே வந்து கிடைச்சது. அப்ப இதுல வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, 5 டூ 8 வருஷத்துல டெஃபினட்டா இருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட் வந்து இருக்கு. இதே எக்ஸ்ட்ரா நீங்க வந்து ஒரு 8 வருஷத்துக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா 15 பாயிண்ட் வந்துது. நம்ம இந்த கம்மியா 10 எடுத்துக்கலாம். அப்ப 25 ஆல்ரெடி சொல்ட்டேன் ஏஜ்க்கு. இப்போ வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 10 எடுத்துட்டீங்க. மொத்தம் 35 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வந்தது. இப்ப டிப்ளமோ இருக்கீங்க, இல்ல டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 15 பாயிண்ட் நமக்கு வந்து வந்துரும்போது, கிட்டத்தட்ட 25, 35, 45, 50 பாயிண்ட் இந்த இடத்துலயே நமக்கு வந்து வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ இது வந்து இந்த இடத்துல நம்ம உள்ள இருக்கும்போது அத விட்டுருங்க. ஸோ இந்த பாயிண்ட் சிஸ்டம் இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு ஸ்பான்சர் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு 15 பாயிண்ட் வந்தாவே நமக்கு வந்து 65 பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ ஈஸியா நம்ம இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதாமயே நம்ம வந்து போறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. அதே மாரி உங்க கூட வரக்கூடிய ஒய்ஃப் வந்து படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நல்ல எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும், அது அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 65 பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஈஸியா வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதாமயே நீங்க உள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கு. அதுக்காக வந்து இங்கிலீஷ் எக்ஸாமே எழுதாம போ முடியாது. இங்கிலீஷ் எக்ஸாம்ன்றது வந்து அந்த ஸ்கோர் எலிஜிபிலிட்டி சொல்றாங்க இல்லைங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மினிமம் 6 பாயிண்ட்ஸ் கீழ எடுத்தா கூட, நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டாவே போதும். நம்ம வந்து அந்த ப்ரூஃப வந்து காட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி வந்து ஸ்பான்சர் பண்ணலான்னு சொன்னாங்களா, அது என்ன ரிலேட்டிவ் முறையில இருக்கும்னா, அதாவது மாமா, மாமி அப்படின்றதுல இருக்கணும். அத்தை, மைத்துனி அப்படின்ற ஒரு கேட்டகரி. சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி இந்த கேட்டகரில இருந்தா அப்படின்னா, நீங்க டெஃபினட்டா வந்து அல்லது இதுல இன்னொன்னு பாருங்க, பார்ட்னரோட சகோதரன், சகோதரி, பிரதர் அண்ட் சிஸ்டர் இருந்தாலும் இந்த ஸ்பான்சர் ரூட்ட வந்து ஃபேமிலி ஸ்பான்சர் ரூட்ட வந்து நீங்க ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ்திரேலியா வந்து குடிமகன் அல்லது நிரந்தர விசா பிஆர் இருக்கவங்களா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆ குடுக்க முடியும் அப்படின்றத வந்து நீங்க வந்து பார்த்துக்கங்க. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் முக்கியமான வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க வந்து குடுக்கணும். ஃபார்ம் 1447 வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ என்ன அதாவது இது வந்து ஒரு பிராமண பத்திரம்ன்றது தான் இது மென்ஷன் பண்றாங்க. ஸோ இத குடுத்தா மட்டும் தான் வந்து அந்த இதுல வந்து அவங்களால ஸ்பான்சர் வந்து எடுக்க முடியும். நீங்க டிஎஸ்எம்ஐடி அப்படின்னா அப்படின்றது என்ன அப்படின்னா டெம்பரரி ஸ்கில்டு இமிகிரேஷன் இன்கம் த்ரெஷோல்டு. அதாவது உங்களுக்கு சேலரி குடுக்குறாங்க இல்லைங்களா? அது மினிமம் சேலரி வந்து டெஃபினட்டா வந்து இருக்கணும். அதோட ரூ. 1 எக்ஸ்ட்ரா தான் வந்து உங்களுக்கு புரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. நல்ல சேலரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதே மாரி நீங்க எந்தெந்த வெப்சைட்ல போய் நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணணும், எப்படி நீங்க வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க எந்த கேட்டகரி வேலைக்கு போறதா இருந்தாலும், அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ட பிஃபோரா சப்மிட் பண்ணி, எல்லாம் ஒரிஜினல் தான் அப்படின்றத வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணி வச்சுக்கணும். அது எந்தெந்த கேட்டகரிக்கு எங்கெங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நான் வந்து இதில வந்து குடுத்துருக்கேன். ஸோ இத வந்து நீங்க பார்த்தீங்கன்னாவே போதும். உள்ள போய் நீங்க செக் பண்ணி வந்து பார்த்துக்கங்க. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் அதுல ஏதாவது தேவை தேவை இருக்கு எங்ககிட்ட ஹெல்ப் தேவைப்படுதுன்னா மட்டும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான சப்போர்ட் வந்து நான் பண்ணி தரேன் நானு. அருமையான வாய்ப்பு. இத மிஸ் பண்ணிறாதீங்க. ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா வழக்கம் போல நீங்க டீம கான்டாக்ட் பண்ணுங்க. என்ட்ட டைரக்ட்டா பேசணும்னா, நீங்க அதுக்கான பேமெண்ட் பண்ணா மட்டும் தான் என்ட்ட பேச முடியும். ஸோ கன்சல்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா டீடைல்ஸ் வந்து தரேன். அப்படி இல்லன்னா எங்க டீம்கிட்டயே கேட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா நான் சொன்ன வீடியோ பொறுமையா பார்த்துட்டு, அதுல இருக்கக்கூடிய வெப்சைட்ல நீங்க போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்டையர் டீடைல்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணிறாதீங்க. ஒவ்வொரு வாய்ப்பும் நமக்கு இப்போ வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வாய்ப்புகள். இதுல கொஞ்சம் சின்ன தவறு செஞ்சாலும் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் மிஸ் ஆயிரும். ஸோ மிஸ் பண்ணாம இந்த வாய்ப்ப வந்து பயன்படுத்திக்கங்க.